Good evening, aspirants. Welcome to SAAS Academy ODL test series. இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 77 சாப்டர்னா யூரோப்பின் டர்மினல். சரி, இன்னைக்கான ஒரு கோட்ஸ் பார்த்துடலாம். வித்தவுட் ஹார்ட்ஷிப்ஸ் தி ஜாய் ஆஃப் சக்ஸஸ் குட் லூஸ் இட்ஸ் வேல்யூ. கடினமான சூழல்கள் இல்லாவிட்டால் வெற்றியின் மகிழ்ச்சி தன் மதிப்பை இழந்துவிடும். ஸோ இன்னைக்கு கஷ்டப்படுறத கஷ்டம்னு பார்க்காம உங்கள் வெற்றிக்கான ஒரு படியாக பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களை தேடி வரும். சரி, இன்னைக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின்குள்ளே போவோம். First question, who was the Chancellor of Germany who played a major role in unification of Germany? ஜெர்மனியின் ஒருங்கிணைப்பில் முக்கிய பங்கு வகித்த ஜெர்மனியின் சான்சலர் யார்? ஏ ஓட்டோ வான் பிஸ்மார்க், பி நெப்போலியன் III, சி ஜூசிப்பே மெர்சினி, டி விக்டர் இமானுவேல். ஆன்சர்ஸ்லாம் சேட்டில் போடுங்க. நீங்களும் ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கரெக்ஷன் பண்ண போகிறது பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், விச் கண்ட்ரி வாஸ் யூனிஃபைட் அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் கோட் காவூரின் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட நாடு எது? ஏ ஜெர்மனி, பி இத்தாலி, சி பிரான்ஸ், டி ரஷ்யா. கொஸ்டின் நம்பர் 3, Giuseppe Garibaldi is associated with the unification of Giuseppe Garibaldi எந்த நாட்டின் ஒருங்கிணைப்புடன் தொடர்புடையவர்? ஏ பிரான்ஸ், சி பி இத்தாலி, சி ஜெர்மனி, டி பெல்ஜியம். 4, the Crimean War was fought between Russia and கிரீமியன் போர் ரஷ்யாவிற்கும் யாருக்கும் இடையே நடைபெற்றது? ஏ பிரிட்டன், பிரெஞ்சு மற்றும் ஓட்டமான் பேரரசு, பி ஜெர்மனி மற்றும் இத்தாலி, சி ஆஸ்திரியா மற்றும் புரூசியா, டி ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல்ஸ். கொஸ்டின் நம்பர் 5, who known as the Iron Chancellor? இரும்பு சான்சலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ மச்சினி, பி கரிபால்டி, சி ஓட்டோ வான் பிஸ்மார்க், டி மெட்டர்னிக். விச் சிட்டி பிகேம் தி கேபிட்டல் ஆஃப் யூனிஃபைடு இத்தாலியா? ஒருங்கிணைந்த இத்தாலியின் தலைநகரமாக அமைந்த நகரம் எது? ஏ வென்சி, பி மிலன், சி ரோம், டி நேபிள்ஸ். கொஸ்டின் நம்பர் 7, தி பாலிசி ஆஃப் பிளட் அண்ட் அயர்ன் இஸ் அசோசியேட்டட் வித். ரத்தமும் இரும்பும் என்ற கொள்கை யாருடன் தொடர்புடையது? ஏ நெப்போலியன் போனபார்ட், பி ஓட்டோ வான் பிஸ்மார்க், சி விக்டோர் இமானுவேல் II, டி லூயிஸ் நெப்போலியன். 8th question, Victoria Emmanuel II became the king of Victor Emmanuel II எந்த நாட்டின் மன்னராக ஆனார்? ஏ ஜெர்மனி, பி இத்தாலி, சி பிரான்ஸ், டி ஆஸ்திரியா. கொஸ்டின் நம்பர் 9, விச் வார் லெட் டு யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி இன் 1871? 1871ஆம் ஆண்டு ஜெர்மனி ஒருங்கிணைவதற்கு வழிவகுத்த போர் எது? ஏ கிரீமியன் போர், பி பிரெஞ்சு புரேசியன் போர், சி ஏலாண்டு போர், டி போயர் போர். Question number 10, Giuseppe Mazzini founded the organization called Giuseppe Mazzini நிறுவிய அமைப்பு எது? ஏ யங் இத்தாலி, பி யங் யூரோப், சி ரெட் ஷர்ட்ஸ், டி கார்போனேரி. 11th question, which treaty ended the Crimean War? கிரீமிய போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஒப்பந்தம் எது? ஏ பாரிஸ் ஒப்பந்தம் 1856, பி வெர்சைலே ஒப்பந்தம், டி வியன்னா ஒப்பந்தம், டி பிரேக்ஃபோர்ட் ஒப்பந்தம். 12th question, தி கேபிட்டல் ஆஃப் யூனிஃபைடு ஜெர்மனி வாஸ். ஒருங்கிணைந்த ஜெர்மனியின் தலைநகரம் எது? ஏ முன்சி, பி பிரேக்ஃபோர்ட், சி பெர்லின், டி அம்பர்க். 13th question, ரெட் ஷர்ட்ஸ் were led by. ரெட் ஷர்ட்ஸ் படைக்கு தலைமை தாங்கியவர் யார்? ஏ ஓட்டோ வான் பிஸ்மார்க், பி ஜூசிப்பே கரிபால்ட், சி கவூர், டி நெப்போலியன் III. கொஸ்டின் நம்பர் 14, விச் கிங்டம் ஃபார்ம்டு தி கோர் ஆஃப் ஜெர்மன் யூனிஃபிகேஷன்? ஜெர்மன் ஒருங்கிணைப்பின் மையமாக விளங்கிய இராச்சியம் எது? ஏ பவேரியா, சி சாக்சனி, சி புரேசியா, டி ஹன்னோவர். 15th question, தி கோட் காவர் சர்வ்ட் as the prime minister of. கோட் காவர் எந்த அரசின் பிரதானமான பணியாற்றினார்?
ஏ பிட்மண்டா சர்டேனியா, பி பிரெஞ்சு, சி ஆஸ்திரேலியா, டி ஸ்பெயின். 16th question. The unification of Germany was completed in. ஜெர்மனி ஒருங்கிணைப்பு நிறைவு பெற்ற ஆண்டு எது? 1842, 1866, சி 1801, டி 1014. 17th question. ஆஸ்திரேலியா புரேஷியன் வார் took place in. ஆஸ்திரேலியா புரேஷியா போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஏ 1856, ஏ பி 1866, சி 1870, டி 1871. 18th question. The France-Prussian War was fought in. பிரான்ஸ்கோ-புரூசியா போர் நடைபெற்ற காலம் எது? ஏ 1864-65, 1866-67, சி 1870-71, சி 1875-76. 19th question. Which movement promoted nationalism in Italy? இத்தாலியின் தேசிய உணர்வை ஊக்குவித்த இயக்கம் எது? ஏ யங் இத்தாலி, பி யங் பிரான்ஸ், சி யங் ஜெர்மனி, டி கார்பன் லீக். 20th question. Which century witnesses the unification of Italy and Germany? இத்தாலி மற்றும் ஜெர்மனியின் ஒருங்கிணைப்பு எந்த நூற்றாண்டு நடைபெற்றது? ஏ 17ஆம் நூற்றாண்டு, பி 18ஆம் நூற்றாண்டு, சி 19ஆம் நூற்றாண்டு, டி 20ஆம் நூற்றாண்டு. 21st question. Assassin Otto von Bismarck played the leading role in unification of Germany. Reason he followed the policy of blood and iron to achieve German unity. கூற்று ஜெர்மன் ஒருங்கிணைப்பில் ஓட்டோ வான் பிஸ்மார்க் முக்கிய பங்கு வகித்தார். காரணம் ஜெர்மனி ஒருங்கிணைப்பை அடைய அவர் இரத்தமும் இரும்பும் என்ற கொள்கையை பின்பற்றினார். ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் என்ற கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. சி கூற்று சரி, காரணம் தவறு, டி கூற்று தவறு, காரணம் சரி. 22nd question. Assassin Gubsien Masni believed that Italy should become a united republic. Reason he founded the Young Italy movement to spread nationalist ideas. கூற்று ஜுசெப்பே மஸ்னி இத்தாலி ஒருங்கிணைந்த குடியரசாக வேண்டும் என்று நம்பினார். காரணம் தேசிய உணர்வை பரப்புவதற்காக அவர் யங் இத்தாலி இயக்கத்தை நிறுவினார். ஏ கூற்று சரி, காரணம் தவறு, பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். சி கூற்று தவறு, காரணம் சரி, டி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. கரெக்டான ஆப்ஷன்ஸ் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. சேட்டில் ஆன்சர்ஸ் போடுங்க, நீங்களும் நோட் பண்ணிட்டே வாங்க. 23rd question. Assassin the court cover relied only on revolutionary method for Italy unification. Recent cover mainly used diplomacy and alliance to achieve unification. கூற்று இத்தாலி ஒருங்கிணைப்பதற்காக கவுட் கவூர் புரட்சிகர வழிமுறைகளை மட்டுமே பயன்படுத்தினார். காரணம் கவூர் பெரும்பாலும் தூதரகம் மற்றும் கூட்டணி கொள்கையை பயன்படுத்தினார். 24th question. Assassin Giuseppe Garibaldi led the Red Shirt during the Italian unification. Reason the Red Shirt helped annexation South Italy to Kingdom of Piedmont and Sardinia. கூற்று இத்தாலி ஒருங்கிணைப்பின் போது ஜோசப் கரிபால்டி ரெட் ஷர்ட் படைக்கு தலைமை தாங்கினார். காரணம் ரெட் ஷர்ட் தெற்கு இத்தாலி பிட்மண்ட் சர்டேனியா அரசுடன் இணைந்து உதவியது. ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். சி கூற்று தவறு, காரணம் சரி, டி கூற்று சரி, காரணம் தவறு. 25th question. Assassin the Crimean War exposed the weakness of Russian Empire. Reason Russia suffered military and administrative failure during the war. கூற்று கிரீமியா போர் ரஷ்யா பேரரசின் பலவீனங்களை வெளிப்படுத்தியது. காரணம் அந்த போர் ரஷ்ய இராணுவம் மற்றும் நிர்வாக தோல்விகளை சந்தித்தது. ஏ கூற்று சரி, காரணம் தவறு, பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. சி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். டி கூற்று தவறு, காரணம் சரி. 26th question. Assassin the Austro-Prussian War strengthened the Prussia position in Germany. Reason Austria emerged as the leader of German state after the war. கூற்று ஆஸ்திரிய புரேஷியா போர் ஜெர்மனி புரேஷியாவின் நிலையை வலுப்படுத்தியது. காரணம் அந்த போருக்கு பிறகு ஜெர்மன் மாநிலங்களின் தலைவராக ஆஸ்திரியா உருவெடுத்தது. ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. பி கூற்று சரி, காரணம் தவறு, சி கூற்று தவறு, காரணம் சரி, டி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். 27th question. Assassin the Franco-Prussian War contributed to the unification of Germany. Reason the victory over France encouraged the South German state to the join Prussia. கூற்று பிராங்கோ புரேஷியா போர் ஜெர்மனியின் ஒருங்கிணைப்பிற்கு உதவியது. காரணம் பிரெஞ்சு மீதான வெற்றி தன் ஜெர்மன் மாநிலங்களை புரேஷியாவுடன் இணைய
ஊக்குவித்தது. ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. சி கூற்று சரி, காரணம் தவறு. டி கூற்று தவறு, காரணம் சரி. 28th question. Assessing the unification of Italy was completed before unification of Germany. Reason Italy completed its unification in 1870, while Germany was unified in 1871. கூற்று ஜெர்மனி ஒருங்கிணைப்பிற்கு முன்னே இத்தாலி ஒருங்கிணைப்பு நிறைவடைந்தது. காரணம் இத்தாலி 1870 ஒருங்கிணைப்பு நிறைவு செய்தது. ஜெர்மனி 1701 ஒருங்கிணைக்கப்பட்டது. ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். பி கூற்று சரி, காரணம் தவறு. சி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. டி கூற்று தவறு, காரணம் சரி. 29th question. Assassin Napoleon III was responsible for unification of Germany. Reason Napoleon III was defeated in Franco-Prussian War. கூற்று ஜெர்மனி ஒருங்கிணைப்பிற்கு நெப்போலியன் மூன்று பொறுப்பானவர். காரணம் பிராங்கோ புரேசியா போரில் நெப்போலியன் மூன்று தோல்வியடைந்தார். ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். பி கூற்று தவறு, காரணம் சரி. சி கூற்று சரி, காரணம் தவறு. டி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. 30th. Assassin nationalism became a powerful force in 19th century Europe. Recent nationalist movement encouraged the unification of fragment states like Italy and Germany. கூற்று 19ஆம் நூற்றாண்டின் தேசியவாதம் ஐரோப்பாவில் ஒரு சக்தி வாய்ந்த இயக்கமாக உருவெடுத்தது. காரணம் தேசியவாத இயக்கங்கள் இத்தாலி மற்றும் ஜெர்மனி போன்ற சிதைந்த நாடுகளை ஒருங்கிணைப்பை ஊக்குவித்தது. ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. பி கூற்று தவறு, காரணம் சரி. சி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். டி கூற்று சரி, காரணம் தவறு. 31st question. Otto von Bismarck, Young Italy. B Giuseppe Mazzini, Iron Chancellor. Kurt Gauer, Prime Minister of Piedmont Sardini. D Giuseppe Garibaldi, Red Shirts. Otto von Bismarck, Young Italy. B Giuseppe Mazzini, இரும்பு சான்சலர். சி கோட் கவுர், பிட்மண்ட் சர்டேனியாவின் பிரதமர். டி ஜோசப் காரிபால்டி, ரெட் ஷர்ட். 32nd question. Match the following. கரெக்டாக ஆன்சர்ஸ் சாட்டில் போட்டுக்கோங்க, நீங்களே ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஏ கிரீமியன் வார் 1871. பி ஆஸ்ட்ரோ புரேஷியன் வார் 1853-1856. சி பிரான்ஸ்கோ புரேஷியன் வார் 1866. டி ஜெர்மன் யூனிஃபிகேஷன் 1870-1871. ஏ கிரீமிய போர் 1871. பி ஆஸ்ட்ரிய புரேஷியா போர் 1853-1856. சி பிராங்கோ புரேஷியா போர் 1866. ஜெர்மனி ஒருங்கிணைப்பு 1770-1871. ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, நீங்களே கரெக்டாக பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. 33rd question. மேட்ச் தி ஃபாலோயிங். பெர்லின் இத்தாலி. பி ரோம் ஜெர்மனி. சி வியனா ஆஸ்திரேலியா. டி பிரான்ஸ் பாரிஸ் பிரான்ஸ். ஆப்ஷன்ஸ் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க, மாற்றிக்கிது சூஸ் பண்ண வேண்டாம், பொறுமையாக சூஸ் பண்ணிக்கோங்க. 34th question. ஏ விக்டோரியா எமானுவேல் II பிரான்ஸ். பி நெப்போலியன் III ரஷ்யா. சி டசர் அலெக்சாண்டர் II இட்டாலி. டி வில்கெல்ம் I ஜெர்மனி. விக்ரத் இமானுவேல் பிரான்ஸ். பி நெப்போலியன் III ரஷ்யா. சி ஜார்ஜ் அலெக்சாண்டர் II இத்தாலி. டி வில்ஹெல்ம் I ஜெர்மனி. 35th question. Match the following. A blood and iron Garibaldi. B young Italy Mazzini. C red shirt Bismarck. D diplomacy Cavour. ரத்தமும் இரும்பும் கரிபால்டி. பி யங் இத்தாலி மஸ்னி. சி ரெட் ஷர்ட் பிஸ்மார்க். டி தூதரக கொள்கை கவுர். கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. 36th question. ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் கிரீமியன் வார். பி ட்ரீட்டி ஆஃப் ஃபர்குட் பிரான்ஸ்கோ புரேஷியன் வார். சி காங்கிரஸ் ஆஃப் வியன்னா நெப்போலியன். டி வாட்டர்லூ யூரோப்பியன் செட்டில்மெண்ட். ஏ பாரிஸ் ஒப்பந்தம் கிரீமியன் போர். பி ஒப்பந்தம் பிரெங்கோ புரேஷியா போர். சி வியன்னா மாநாடு நெப்போலியன். டி வாட்டர்லூ ஐரோப்பிய மறுசீரமைப்பு. 37th question. Match the following. பிட்மொண்ட் சர்டேனியா பெர்லின். பி புரேஷியா ரோமன். சி இத்தாலி துரைன். டி ஜெர்மனி பெர்லின்.
Piedmont set in India, Berlin. B. Prussia, Roman. C. Italy, Turin. D. Germany, பெர்லின். ஆப்ஷன்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க, பொறுமையாக சூஸ் பண்ணுங்கள், மாற்றி எதுவும் சூஸ் பண்ண வேண்டாம். 38th கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். A. 1856 Austro-Prussian War. B. 1866 German Unification. C. 1871 Treaty of Paris. D. 1870 Capture of Rome. A. 1886 ஆஸ்திரிய புரேசியா போர். B. 1866 ஜெர்மனி ஒருங்கிணைப்பு. C. 1871 பாரிஸ் ஒப்பந்தம். D. 1870 ரோம் கைப்பற்றப்பட்டது. 39th question, match the following. A. Nationalism, Italian patriot. B. Garibaldi, German states. C. Bismarck, national unity. D. Cavour, diplomacy. தேசியவாதம், இத்தாலி தேசபக்தர். பி. கரிபால்டி, ஜெர்மன் மாநிலங்கள். சி. பிஸ்மார்க், தேசிய ஒற்றுமை. டி. கவுர், தூதரக கொள்கை. 40th question. A. மசினி, ஜெர்மன் எம்பரர். பி. வில்ஹெல்ம், யங், இத்தாலி. சி. கரிபால்டி, ரெட் சர்ச். டி. கவுர், ஸ்டேட்ஸ்மேன். ஏ. மசினி, ஜெர்மன் பேரரசர். பி. வில்ஹெல்ம், யங், இத்தாலி. சி. கரிபால்டி, ரெட் சர்ச். டி. கவுர், அரசியல்வாதி. Chronological order. 1. Congress of Vienna. 2. Crimean War. 3. Austro-Prussian War. C. Franco-Prussian War. காலவரிசைப்படி அமைக்கும். 1 வியன்னா மாநாடு. 2 கிரீமியா போர். 3 ஆஸ்திரிய புரேசியா போர். 4 பிராங்கோ-புரேசியா போர். கரெக்டாக பார்த்து ஆப்ஷன்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. காலவரிசைப்படி அமைக்கவும் அசெண்டிங் ஆர்டரில் கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. 42nd question. Arrange the following in chronological order. 1. Formation of Young Italy. 2. Revolution in Europe 1848. 3. Austria-Sardinia War. 4. Capture of Rome. காலவரிசைப்படி அமைக்கும். 1 யங் இத்தாலி அமைப்பின் தோற்றம். 2 1848 ஐரோப்பிய புரட்சி. 3 ஆஸ்திரியா சர்டேனியா போர். 4 ரோம் கைப்பற்றப்பட்டது. 43வது கேள்வி. chronological order. German unification. 1. Danish War. 2. Austro-Prussian War. 3. Franco-Prussian War. 4. Proclamation of German Emperor. ஜெர்மன் ஒருங்கிணைப்புடன் தொடர்புடைய நிகழ்வுகளை காலவரிசைப்படி அமைக்கும். 1 டேனிஷ் போர். 2 ஆஸ்திரியா புரேசியா போர். 3 பிராங்கோ புரேசியா போர். 4 ஜெர்மன் பேரரசு அறிவிக்கப்பட்டது. 44வது கேள்வி. இட்டாலியன் யூனிஃபிகேஷன் இன் chronological order. 1. பிளம்பியர்ஸ் ஒப்பந்தம். 2. ஆஸ்ட்ரோ-சர்டியன் வார். 3. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 1000. 4. ரோம் became capital of Italy. 1. பிளம்பியர்ஸ் ஒப்பந்தம். 2. ஆஸ்ட்ரியா சர்டீனியா போர். 3. 1000 வீரரின் படைப்பு. 4. ரோம் இத்தாலியின் தலைநகரமானது. 45th question, chronological order. Arrange the following rulers in order of their accession to power. 1. Napoleon 3. 2. Victor Emmanuel 2. 3. Wilhelm I. Alexander II of Russia. பின்வரும் ஆட்சிக்கு வந்த காலவரிசைப்படி அமைக்கும். 1. நெப்போலியன் 3. 2. விக்டோர் இமானுவேல் 2. 3. வில்லியம் I. 4. ஆஸ்திரியாவின் அலெக்சாண்டர் 2. 46th question. Arrange the following treaties even chronological. 1. Treaty of Paris. 2. Treaty of Prague. 3. Treaty of Frankfurt. 4. Congress of Berlin. பின்வரும் ஒப்பந்தங்களை காலவரிசைப்படி அமைக்கும். 1. பாரிஸ் ஒப்பந்தம். 2. பிரேக் ஒப்பந்தம். 3. பிரேக்போர்ட் ஒப்பந்தம். 4. பெர்லின் மாநாடு. 47th question, chronological order. 1. Mussolini founded Young Italy. 2. Garibaldi exception of 1000. 3. Italy declared a kingdom of Rome annexed to Italy. காலவரிசைப்படி 1. மஸ்னிங் யங் இத்தாலி அமைப்பு நிறுவினார். 3. கரிபால்டின் 1000 வீரர்களின் படைப்பு. 3. இத்தாலி இராச்சியம் அறிவிக்கப்பட்டது. 4. ரோம் இத்தாலியுடன் இணைக்கப்பட்டது. 48th question. Arrange the following events of chronologically. 1. Crimean War begins. 2. Treaty of Paris. 3. Austro-Prussian War. 4. German Emperor proclaimed. பின்வரும் நிகழ்வு காலவரிசைப்படி அமைக்கும். 1. கிரீமியா போர் தொடங்கியது. 2.
பாரிஸ் ஒப்பந்தம் 3 ஆஸ்திரியா புரேசியா போர் 4 ஜெர்மன் பேரரசு அறிவிக்கப்பட்டது. 49வது கேள்வி. chronological order 1 Congress of Vienna, 2 Young Italy founded, 3 Revolution of 1848, 4 Crimean War. பின்வரும் நிகழ்வை காலவரிசைப்படி 1 வியன்னா மாநாடு, 2 யாங் இத்தாலி நிறுவப்பட்டது, 3 1848 புரட்சிகள், 4 கிரீமியா போர். 50th கடைசி கொஸ்டின், இன்னைக்கான கடைசி கொஸ்டின். chronological order 1 Danish War, 2 Austro-Prussian War, 3 Franco-Prussian War, 4 Congress of Berlin. காலவரிசைப்படி அமைக்கும் 1 டானிஷ் போர், 2 ஆஸ்திரியா புரேசியா போர், 3 பிராங்கோ புரேசியா போர், 4 பெர்லின் மாநாடு. இங்கே வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கிறப்போ நிறைய இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரி தோணும். பட் இது இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்குது. இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, கொஞ்சமாச்சு ரிவிஷன் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க. அப்போனா தான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி புரியும். ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். நேற்று இதை தான் சொன்னேன், நேற்று டெஸ்ட் முடியும் போது சொன்னேன், இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கனெக்ட் பண்ண முடியும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே எல்லாமே கனெக்டிங் டாட்ஸ் தான். அது வேர்ல்டில் யூரோப்பில் ஒன்று அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, அங்கே ஒரு வார் நடக்குதுன்னா அது கண்டிப்பாக இந்தியாவிலையும் அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கும். இந்தியாவில் அதோட அதே சேம் பீரியட் ஆஃப் டைமில் இந்தியாவில் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆஃப்டர் யூரோப்பியன் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த அஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு டைரெக்டாகவே இம்பேக்ட் ஆகிருக்கும். அங்கே ஒன்று நடக்குது அப்படின்னா அது இங்கே இம்பேக்ட் ஆகிருக்கும். 7 இயர்ஸ் போர், 7 ஆண்டு போரில் இங்கேயுமே நம்ம ஊரில் நடந்துச்சு. யாருக்கு நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் அதை கமெண்டில் போடுங்க, சரியா? ஸோ சேட்டில் போடுங்க. அதெல்லாம் அது இருக்கிறது தான். அப்போது அது கண்டிப்பாக அங்கே நடக்குதுன்னா இங்கேயும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் நம்மளுக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரியும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும், அங்கே இன்டர்நேஷ்னல்லையும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கனெக்டிங் டாட்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணி படிக்க பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது போக நிறைய விஷயம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நார்மலாக படித்தா நமக்கு படித்த மாதிரி இருக்காது. சரி, இன்னைக்கான ஆன்சருக்குள்ளே போவோம். ஆன்சர்ஸ் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கரெக்ட் எவ்வளோ ராங்குங்கிறது சேட்டில் போடுங்க. கரெக்டாக இல்லைன்னா பரவாயில்ல, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அவ்வளோவும் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. மெயின்ஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாயிண்ட்ஸ் கிடைக்காத இடத்துல இந்த மாதிரி பாயிண்ட்ஸில் போட்டால் புக்லேருந்து போட்டது தான். ஸோ ஈஸியாகவும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும், டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிங்க. சரி, தேங்க்யூ.